ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். முதலாவது பாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி பாஸ்டர். ஸ்டேஜில் ஏறிட்டு இப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டுருங்க, நீங்கள் நினைக்க வேண்டாம். சர்ச்சில் வந்ததுலேருந்து ஊர்லேருந்து வரும்போது எல்லாம் இழந்து வெறுமையாக தான் வந்தேன். அப்புறமா இந்த சபையில் முதல்ல நான் படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சப்தம் கேட்டுருச்சு. என்ன அது ஆராதனை, அது சாங் நடந்துட்டு இருந்தது. அப்போ என்னடா இது தந்தை பர்க்மன்ஸோட பாட்டு கேட்குதே அப்படின்னு சிரிச்சுட்டே நான் ஏறி வந்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறேன், நான் இது தந்தை பர்க்மன்ஸ் பாட்டாக இருக்குது, அது அழகாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தா தான் பாஸ்டரை பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு சந்தோஷம், படிக்கட்டுலேருந்தே எனக்கு நான் சந்தோஷத்தோடு வந்தேன். இன்றைக்கி நான் சந்தோஷம் இருக்கிற காரணமே இவங்க மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவா எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போதும் ஒவ்வொன்றும் அழகாக புரிகிற மாதிரி எனக்காக இருக்குன்னு நான் ஏற்றுக்கொள்வேன் ஒவ்வொரு வார்த்தைகளும். தேங்க்ஸ் பாஸ்டர். ஆனால் அது அழகாக அருமையாக ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்கள் எடுக்கும்போது நான் பின்னாடி இருந்த அழுகையாக நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வார்த்தை அது எனக்கு பிரயோஜனமான வார்த்தை. கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்வேன். நான் வீட்டில் போய் நான் யோசிப்பேன், படுக்கையிலோட நான் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், கர்த்தர் என்னோடு இன்னைக்கு பேசினார் என்பதை நான் ஒவ்வொரு நிமிடம் நான் யோசித்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் பிரதர் வந்து ஆராதனை நடத்தும் போதைக்கும் அந்த பிரதர் ஆராதனை அந்த சாங்கை சொல்லி சொல்லி புரிகிற மாதிரி அந்த வார்த்தை எவ்வளவு பிள்ளைங்களுக்கு புரிய வேண்டாம், அதை சொல்லி சொல்லி ஆராதனை நடத்துவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கர்த்தர் ஊழியத்தை இன்னும் பயன்படுத்துவார். பாஸ்டர் சொன்னார், இந்த வருடத்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பாஸ்டர் சொல்லி ப்ரேயர் அது மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லிட்டாரு. அப்போ தம்பி ப்ரேயர் அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே நான் அந்த கண்ணீரிட்டு ஜெபித்துட்டேன். இழந்து போனதை எனக்கு திருப்பி கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்துட்டேன். இரண்டாவது காரியம் வந்து ஒரு இடத்த நான் விற்க தீர்மானம் எடுத்தேன். என்னோட பேரில் இருக்கிறத ஹஸ்பண்டோட பேரை இடத்த விற்றுட்டு நமக்கு இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் சொல்கிறாங்க. என்னப்பா இது இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். எங்கள் இடத்துலலாம் ஒரு இடத்த வாங்கி வீடு கூட கட்டிடல இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொன்னதும் சரி வீடை நமக்கு அந்த இடத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே வாங்கலாம் அப்படி பிளான் பண்ணால் இடத்த விற்காமலே கர்த்தர் எனக்கு இடத்த கொடுத்தார். ஒரு இடத்த நான் வந்து 12 லட்சமாக என்னோட வீடும் இடமா நான் விற்றுட்டேன். என் பேரில் இருந்தது. யார்கிட்டுமே நாங்கள் காசுக்கு இவங்க அக்கா கிட்ட போய் கேட்டார், தம்பி 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அத்தனை நகையும் கொண்டு போய் அடகு வச்சு நாங்கள் அந்த இடத்த வாங்கினோம். திருப்பி 2 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு அந்த நகையும் திருப்பி கொடுத்தாரு. 2 அற்புதம். 1 இடம், 2வது எல்லா நகையும். நான் ஊரில் இருந்து நகை இல்லாமல் வந்தேன், ஆனால் விற்றதை விடையும் 10 மடங்கு நகை எனக்கு கொடுத்தாரு. கடவுளை அதிகமாக நமக்கு தந்திருக்கிற இதே போது இனிமேல் நகைக்கு நீங்கள் ஆசைப்படவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர்கிட்ட. ஏன்னா இருக்கிறது அதிகம். 3வதாக 2 கடை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கடை பக்கத்தில் நேற்றைக்கு நாங்கள் கடை ஒன்று எடுத்துட்டோம் திருப்பியும். அது எத்தனாவது ஆசீர்வாதம்? 3வது ஆசீர்வாதம். நான் நினச்சி கூட பார்க்க நாங்கள் யாருமே நினைக்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு காரியமும் அதிசயமாக அற்புதமாக இந்த சபையில் வந்ததுலேருந்து எனக்கு அற்புதம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. 4வது ஆசீர்வாதம் என்ன? ஒரு பைக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஸ்கூட்டி. அது பாஸ்டர் மூலமாக தான் அது எனக்கு கிடச்சிது. 4 ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது எத்தனை விலையேற பெற்றது. அதை நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது அதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய தாசன் அதை பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லும்போது நீங்கள் ஏற்றெடுத்தீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த அற்புதங்களும் அதிசயங்கள் 4 ஆசீர்வாதங்கள் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கர்த்தர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு எனக்கு கிடைத்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். பாஸ்டருக்கு நன்றி, மிக மிக நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் நான் நேற்றுக்கு சொல்லிட்டேன், பாஸ்டர் மட்டும் சொல்லிட்டேன் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னுட்டு. இல்லைம்மா சாட்சி சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா பாப்பா எழுந்திருக்கவே இல்லை.
ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் என்ன சொல்லாருன்னா, அது நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகல அப்படின்னு. போப்பா நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். நாங்கள் அப்படியே வந்துட்டோம். கொண்டு விட்டார், சர்ச்சுக்கு வந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன எந்த இடத்துல சாட்சி நிறுத்தினதுக்கு டைம் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி, பாஸ்டருக்கு நன்றி, தேங்க்ஸ். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே, எவன் ஸ்தானத்திலே? ஆசாவோட ஸ்தானத்திலே. கிட்டத்தட்ட 41 வருடம் ஆட்சி செய்தவன், கடைசியில் ஆண்டவரை மறுதளிச்சவன், பரிகாரியே தேடினான். நீங்கள் நிறைய பேர் அப்படித்தான், ஆண்டவரை தேடினா சுகம் கிடைக்கும், அதை நம்புறதில்லை. இல்லை அவர் ஊசி போட்டால் சரியாக போயிடும். அவர் மாத்திரை அவனுக்கு கொடுப்பார் பாருங்க, அந்த மாத்திரை போட்டோடனே டக்குன்னு நின்றுடும். ஏன்டா ஆண்டோட வார்த்தை டக்குன்னு நிற்காதா? ஆண்டோட வார்த்தையை சொல்ல, அந்த வார்த்தையில் இருக்க வல்லமையை கொண்டாங்க வெளியே. ஆனால் அந்த டாக்டர் மாதிரி வரவே வராது. அவர் இன்ஜெக்ஷன் போட்டாலே, அவரை பார்த்தாலே சரியாயிருங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே சரியாயிடும். நம்ம அவரை பார்க்குறது இல்லை, இங்கே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். அப்போ அவன் ஸ்தானத்தில் யார் அரசாட்சி செய்ய வந்தான்னா யோசபாத் வந்தான். அவன் யோசபாத் எப்படிப்பட்டவன், அவன் என்ன மாதிரி செஞ்சவன்? தலைப்பு ரைட் ரிலேஷன்ஷிப், சரியான உறவுகள். நீங்கள் எந்த உறவுகள் வைத்திருக்கிறீங்களோ அந்த உறவை வச்சு தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சரியான உறவு இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெறும். சகோதரி சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஆர்த்தி பாருங்க, பாஸ்டர் மெசேஜ் சூப்பர் அப்படின்னு. இந்த சினிமாலெல்லாம் முடித்து வந்த பிறகு மைக்கை வச்சு கேட்பாங்க தெரியுமாங்களா, படம் எப்படிச்சு, அதான் நடித்தாங்க, அந்த நடித்ததை சொல்லுவான் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே நடிக்கலை, ஆண்டோட வார்த்தையை உண்மையாக சொல்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 2ஆம் வசனம். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயிம் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். ஆமென். அப்பா என்ன பண்ணான்? அப்பா செஞ்சதை இவன் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறான். யூதா தேசத்தில் உள்ள தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராவின் பட்டணங்களில் தானியங்கள். அங்கதான் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்கள் தாழ்ச்சி அடைந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கைவிடப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு அவமானமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 3ஆம் வசனம். நான் தான் யோசபாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? கர்த்தர் உங்களோடு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்கு சட்டை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பேண்ட் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பட்டுப்புடவை கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம். பிரதர், நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பிரதர். ஜோம் பண்ணி பார்க்குறேன் பிரதர், ஒன்றும் நடக்கலை பிரதர். அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், எப்படியோ பார்க்குறேன், குனிஞ்சு பார்க்குறேன், முட்டி பார்க்குறேன், மோதி பார்க்குறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது பிரதர். ஃபாஸ்டிங் இருந்து பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் எல்லா காரியம் என்ன செய்யும்? நடக்கும். அந்த முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. நான் போதும் பாருங்க, அவன் தகப்பனுடைய அப்படின்னு சொன்னா யாரை கம்பேர் பண்றான்னா தாவீது. ஆக்சுவலாக அவன் தகப்பன் யாரு? ஆசாவை அவன் இது கணக்கில் வைக்கல. ஏன்னா அவன் கர்த்தரை அல்ல, பரிகாரியே தேட ஆரம்பிச்சான். அதனால அவங்க அப்பாவை அவன் தேடல. அவன் தேடினது யாருன்னா தாவீது. தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமா, ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேலை பத்தி இவன் வந்து யூதா தேசம். இது ரெண்டுமா பிரிக்கப்பட்டிருக்கிறது, யூதா இஸ்ரவேல். ஆகையால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு 5ஆம் வசனம். என்ன போட்டிருக்கு? ஆகையால்
கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்த. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்க காரியத்தை உங்க கரங்களிலே கர்த்தர் ராஜ்யத்தை திடப்படுத்துவார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, கனம் இருந்துச்சு. ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தபடியினால தான் ஆகையால் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு என்ன கொண்டு வந்தாங்களாம்? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் இதெல்லாம் அவன் கேட்டானாங்க. எனக்கு ஐஸ்வர்யம் கனம்லாம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டானா? நம்மளாம் தான் கேட்போம், ஆண்டவர் இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுங்க, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்போமா நம்ம? இல்லை, கர்த்தரோடு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் சூப்பர் பாருங்க, உற்சாகம் கொண்டது. இருக்கா உங்களுக்கு? உற்சாகம் இருக்கா? கர்த்தருடைய வழிகள் அவன் இருதயத்தும் உற்சாகம் கொண்டது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வந்துடுவீங்க. காலையில் தூங்கினாங்கன்னா சொல்லுங்கள், தூங்கினா எங்கள் அப்பாலாம் அப்படி தான் ரொம்ப நேரம் தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றிட்டு போயிடுவார். காலையில் ரொம்ப நேரம் தூங்கினா வச்சுக்கோங்க, ரொம்ப பார்ப்பார், எந்திரிக்கிறானா இல்லையான்னு பார்ப்பார். எந்திரிக்கலான்னு சொல்லிட்டா டம்ளர் எடுத்து தண்ணியை மூஞ்சியில் ஊற்றிட்டு போயிடுவார். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு தான் ஆகணும். ஆமாம், கர்த்தருடைய இருதயத்தில் உங்களுக்கு உற்சாகம் கொள்ள வேணும். அவன் மேடைகளை விக்கிர தோப்புகளையும் அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென். ஆகவே இந்த காரியெல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். 9ஆம் வசனம் வாசித்தீங்களா? இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து எப்படியா ஜனங்கள் திருந்தினா ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வர்றதில்லை. ஆமாம், புத்தூருக்குலேருந்து திருநகர் போயிட்டு வரல, அங்கே இங்கெல்லாம் தெரியுதாங்க, 4 பக்கம் தெரியுதாங்க. அதனால தான் அந்த வார்த்தை திருந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த ஊழியம் செய்வது ஒரு இடத்துல ஊழியம் செய்யாமல் அங்கே இங்கே எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். திருந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஆமா, ஆண்டவரை தேடும் பொழுது அங்கே இங்கே போய் ஊழியம் செய்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, யோசபாத்தோட யுத்தம் பண்ண பயப்படுறாங்களே. உங்களை பார்த்தா பிசாசு பயப்படணும். ஆமென். உங்களை பார்த்தா வியாதி பயப்படணும். உங்களை பார்த்தா கொரோனா பயப்படணும். உங்களை பார்த்தா ஆமாம் வைரஸ் ஃபீவர் பயப்படணும். உங்களை பார்த்தோன்னே செத்து போயிடணும். இருக்கீங்களா? இல்லை பிரதர், இன்னைக்கு வைரஸ் பிரதர். இல்லை, ஆண்டவர்கிட்ட இருக்கார், வாங்களேன் சொல்லுங்களேன். ஆனால் நான் யாரை நம்பி இருக்கிறேன்னா ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட கர்த்தர் இருந்தால் யோசபாத்தை உயர்த்தின ஆண்டவர் உங்களே உயர்த்துவார். ஆமென். உங்களை டச் பண்ணுறதுக்கு பிசாசு பயப்படுவான். உங்களை தொடுவதற்கு பிசாசு பயப்படுவான். வியாதி உங்களை தொடுவதற்கு பயப்படுவான். கடன் உங்களை விட்டு வெளியே போகும். நான் இப்படி சொல்ல எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சாதாரணமாக நினைச்சு கொள்ளாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு செய்தி கொடுப்பாரு, ஒரு பாட்டு பாடுவார். இல்லை, நிஜத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, அவன் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்தான். அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்னா, மினிஸ்ட்ரி, அதாவது ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே பாருங்க, பெலிஸ்தர் பயங்கரமான எதிரியை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். யார் உங்களுக்கு எதிரியா இருக்காங்களா அவங்கள வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெலிஸ்தர் 7700 ஆடுகள் கொடுக்குறான் பாருங்க. எதிரிவன் அந்த காலத்துல இருந்த எதிரி பெலிஸ்தியர். அவனை வச்சு யோசபாத் ஆஸ்வதிக்கிறார். உங்களுக்கையும் அப்படித்தான் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். எதிரியை வைத்து ஆத்தன் ஆஸ்வதிப்பார். வரவேண்டிய பணமும் வரும், வராத பணமும் வரும். ஆமென். நம்புறீங்களா?
வர வேண்டிய பணம் வரும். ஆனாலும் சகோதரி சொன்னாங்களே, நாங்கள் வர வேண்டியது நினச்சோம், ஆனால் வராதது வந்துருச்சு. இதுதான் கர்த்தருடைய பிரின்சிபிள், இதுதான் கர்த்தருடைய கோட்பாடு, இதுதான் கர்த்தருடைய திட்டம். நீங்கள் நினச்சிக்கோ, ஐயோ அது எப்படி முடிக்கும், பரவாயில்ல இருக்கட்டுங்க, தலைக்கு மேலே வெள்ளம், ஜான் போனால் என்ன, முனம் போனால் என்ன அப்படின்னு இல்லை. ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். எங்கே ஜான் போகுது, எங்கே முளம் போகுது எல்லாம் பார்க்கலாம். வாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனதை பார்த்துட்டோம், வெள்ளம் முளம் மேலே போனதை பார்த்துட்டோம். இப்போ கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால் கர்த்தர் நாளுக்கு நாள் எங்களை உயர்த்துவார். உயர்த்த மாட்டாராங்க, உயர்த்துவார். சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. அவன் என்ன பண்ணானா, ராஜாவாக இருக்கிறது மாத்திரமில்ல, ராஜாவோட காரியத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சி சொல்லிடுறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவன் அப்படி இல்லை. வேதத்தை எடுத்துக்கிட்டான், வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஊழியம் செய்ய செய்ய கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அவனுடைய டியூக்ஸ்லாம், அவருடைய பிரபுக்களுக்கெல்லாம் சொல்கிறான், இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நல்லா வந்தான் பாருங்க. 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்களே. 12ஆம் வசனம், இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகவும் போடல, எப்படியாம் மிகவும் சொல்லுங்க, யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாருங்க, பெரிய மனுஷான பிறகு என்ன பண்ணா, நம்ம உடனே என்ன பண்றோம், பெரிய மனுஷனானே கொஞ்சம் காசு வந்தோன்னே என்ன பண்ணுறோம், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். சொன்னாங்க இல்லையா, ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு. அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுப்பார். ஆமேன்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். ஆமாம், வீடை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வெறுமையாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது வெல் ஃபர்னிஷ்டாக கர்த்தர் கொடுப்பார். ஆகவே கர்த்தர் யோசபாட்டர் இருந்தபடினாலே அவன் என்ன ஆவனா, பெரியவனான என்ன பண்ணால், வீட்டை கட்டல, கோட்டையை கட்டலாம். ஆமே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டை தான் கட்டுவோம். ஆனால் கோட்டையை கட்டுவதற்கு எவ்வளோ பணம் வேண்டும், அந்த பணத்தை ஆண்டவராகிய தேவன் யோசபாத்துக்கு கொடுத்தார். இப்படி அவனை ஆசீர்வதித்து கொண்டே போனார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதித்து கொண்டு போகும் பொழுது என்ன நடந்தது, அதான் முக்கியம். நம்ம தாழ்மையாக இருக்கிறப்ப, கஷ்டமாக இருக்கப்ப கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம், போராடுவோம், ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் இருப்போம், என்னை உயர்த்தணும்னு. ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், 18ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. என்ன வாச்சான், மிகுந்த, சாதாரண இல்ல, மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிட்டு. அப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மேலே போக 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 ஜாக்கிரதையா இருக்கணும். மேலே போன பிறகு அவன் யாரோடு, அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து, யாரோட சம்பந்தம் கலந்து, ஆகாப் யாரை வணங்குறவன், பாகலை வணங்குறவன். அவங்கிட்ட போய் இந்த ஆகாப்பை தான் எலிய எதிர்த்து நின்னான், கலந்து வச்சுட்டான். ராங் ரிலேஷன்ஷிப். இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அது வரைக்கும் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டான் சார். எங்க நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க, ஆண்டவர் இடத்துல இல்ல, அது ஆண்டவர் அல்லாத இடத்துல. ஆகவே பிரியமான தேவஜனமே, அந்த இடத்துல என்னாச்சு, ஆகாப்போட சம்பந்தம் கலந்தபடினால் என்ன ஆச்சு. ட்ரிக்கு பாருங்க, அந்த பிளான் பாருங்க, அவனுடைய ஆதிக்கங்களை வர ஆரம்பிச்சு. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபின் இடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். பாருங்க, வந்த உடனே என்ன பண்ணானா, பெரிய விருந்து போட்டான். வந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணானா, அநேக ஆடுகளை அடித்து எல்லாத்தையும் சாப்பிட்ற நல்ல பெரிய விருந்து வச்சான். இதுதான் பிசாசோட செயல். நல்ல உங்களை உயர்த்துற மாதிரி உயர்த்துவான். ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷம் இருக்கும் பாருங்க. வரும்படி அவன் என்ன பண்ணா, ஏவினா, பிசாசு ஏவுவான். ஆதாமோட ஏவாளோட ஏவனா, நீ சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிட்டன நீ தேவர்களா மாறிடுவ, நீ தேவனா மாறிடுவ என்று சொல்லி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நவுத்துறான் பாருங்க. எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி,
கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டது அவ்வளவுதான் கேட்டான். அவட வரையான்னு கேட்டான். அதுக்குள்ளே நம்பால் பாருங்க, அவன் நான் தான் நீர், நான் தான் நீர், போ அடிச்சுட்டா ஒரே அடி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். நான் தான் நீர் அப்படின்ட்டான். பிசாசுகிட்ட போய் ஒப்புரவாயிட்டான். ஆகாப்போட ஒப்புரவாயிட்டான். நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய ஜனங்கள். இப்படி பேசும் பொழுது உம்முடைய ஜனங்கள் எல்லாம் என்னுடையது, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். யாரு யாரு? யோசபாத். எங்க சம்பந்தம் வச்சான்? ஆகாப்போட சம்பந்தம் வச்சாலும் அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டான். யோசபாத்தை எப்படியாவது காலி பண்ணணும். அது அவனுக்கு தெரில. அவனுக்கு ஆடு மாடு அடித்து போட்டு சாப்பாடு போட்டானே கவுந்துட்டான். இப்போ உங்களை எங்கே வீக்குன்னு பார்ப்பான் பிசாசு, எந்த இடத்துல அவர் வீக்கு, அந்த வீக்னஸை கொண்டாடுவான். ஏசுக்கிட்ட வந்தான். அவருக்கு வீக் என்னன்னா அந்த இடத்துல பசி. அந்த இடத்துல பசி வந்த பிறகு என்ன பண்ணால் அந்த கல்லெல்லாம் அப்பா மாதிரி தோணுச்சு. சொல்கிறான், அந்த கல்லெல்லாம் நீ அப்பமாக்கி சாப்பிடுன்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயின் வார்த்தையினால பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கு, சொல்லுங்களேன், எழுதியிருக்கு. உங்களை பற்றி என்னை பற்றி என்ன பண்ணுறதுக்கு பைபிளில் எழுதியிருக்கிறது. ஆகவே எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் தோல்வி அடைவதில்லை. எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் ஒரு குறைவும் அடைவதில்லை. எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் ஐஸ்வரன் ஆகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, உங்களை பற்றி என்னை பற்றி என்ன பற்றி, இவன் நாசமாக போவான், இவன் அழிஞ்சு போவான், இவன் ஒன்றும் இல்லாமல் போவான், அப்படி அல்ல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தது போல நீங்களும் நானும் நாளுக்கு நாள் விருத்தடைவீர்கள். யோசாபாத் வர வர பெரிய மனுஷனாகி ஐஸ்வர்யன் ஆனது போல கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவராக தேவன் ஐஸ்வர்யம் சம்பந்தமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமே. நீங்கள் மொத்தம் கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோசாபாத் ஆண்டரை விட்டு விலகி ஆட்ட போயிட்டான்னா ஆகாப்டா போயிட்டான். ஆகாப்ட போனான்னா அவன் பண்ண இதாண்டா சான்ஸ் இவனை காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவன் பண்ண வேலை சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான். நான் ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சதில்லை, பேங்க்கில் வேலை செஞ்சதில்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு வண்டியை தூக்கணும் அப்படின்னு, ஒரு காருக்கு பணம் கட்டலை, ஒரு பைக்கு பணம் கட்டாரு, ஒரு காரு ஒரு வேனு பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவானுங்க திருமாட்டமே, என்னை வந்து கவுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கோவத்தில் வருவேன், புல்லட்டில் வந்து அப்படி நிறுத்துவேன், அப்படி மார்க்கெட்டில் நிறுத்துவேன். எங்கள் திருநெல்வேலி, ஆலங்குளம், வள்ளியூர், திருநெல்வேலி, ராதாபுரம், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் அந்த சைடு மார்த்தாண்டம், அப்புறம் மண்டே மார்க்கெட்டு, இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் நான் போவேன். இங்கே போகிறப்ப எனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போனேன்னா வாங்கி டீயை கொடுத்துருவானுங்க. பிரதர் சார் அவ்வளோ தூரம் வரீங்களா சார், ஒரு டீயை குடிங்க சார் அப்படிமா. நமக்கும் ஒரு வழி இல்லை, ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு டீ குடித்தேன்னா நான் ஆஃப். ஐயோ டீ வாங்கி கொடுத்தானே இவன்கிட்ட போய் நம்ம எப்படி பண்ணுறோம், ஒன்றுமே பேச முடியாது. கட்டிறியா, பணத்தை கட்டிடுறா சார், நீங்கள் போங்க, நாளைக்கு இந்நேரம் அங்கே கட்டிடுவோம் அப்படிமா. அப்புறம் நம்ம கவுக்கிறது எது தெரியுங்களா? ஈஸி. ஒரு டம்ளர் டீயை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் கவுந்துருவான். அப்போ சொல்கிறான், சாப்பாடு போட்டேன்னு டக்குன்னு அடுத்தது கேட்குறான், நீ என் கூட யுத்தத்துக்கு வரியா அப்படின்னார். நம்பால் யுத்தம் சாப்பிட்டோன்னே நான் தான் நீ தான் நான். அதுக்கப்புறம் இன்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். ஆமாம். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னா கர்த்தரோட வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்றான். இவன் ஒரு 400 தீர்க்கதரிசியை வச்சுருக்கான், கேட்குறான். அந்த 400 தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, நீங்கள் ஜெயிப்பார். ஆனாலும் யோசபாத் என்ன பண்ணான், நம்ப மாட்டான். அப்போ 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். ஆமா, வேற யாரும் இங்கே இல்லையான்னு கேட்குறான். வேற யாரும் இல்லையா? வந்த தீர்க்கதரிசி அவன் நம்பலை. ஏன்னா அவன் கர்த்தரோடு இருக்கிறான், அது கர்த்தருடைய கனெக்ஷன் இருக்குது, அது இன்னும் போல. கர்த்தர் அவளை சீக்கிரமாக விட்டுற மாட்டார். நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைகள் இருந்தால் விட மாட்டார். 8 இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள்.
பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இங்கே இல்லையா? அந்த தீர்க்கதரிசி யோசபாத் என்ன பண்ணலாம்? நம்பல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் சொல்றாங்க, இருக்கான், ஒருத்தர் இருக்கான், அவன் என்னை பற்றி நல்லதே சொல்ல மாட்டான், அவன் என்னை எப்போ பார்த்தாலும் தீமை தான் சொல்லுவான், அவன் ஒருத்தர் இருக்கான், மிகையா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி இருக்கான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். சொல்றப்பே சொல்லிட்டாங்க, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பண்ணுன்னா நன்மையானதை நீ சொல்லணும், நீ தீமையானதை சொல்லக்கூடாது. அவனுக்கு கடுப்பாயிட்டான், அவன் கோவமாயிட்டான். என்னடா அது, ஆண்டோட வார்த்தையை தான் நான் சொல்லுவேன், மற்ற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரோ அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது மந்திரியாக இருந்தாலும் சரி, அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவேன் நான்? ஆண்டவர் உரைக்கிறத தான் சொல்லுவேன் ஒழிய மற்றதையும் நான் உரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். யார்? மிகையா தீர்க்கதரிசி. அப்போ ராஜா அவனை பார்த்து, 15ஆம் வசனம், ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆமா, அவன் சொல்றான், எத்தனை சொல்றான், அவன் சொல்லிட்டான், நீ மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்குது உன் தேசம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டான். யாரு? மிகையா சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ராஜா ரொம்ப பயங்கர கடுப்பாயிட்டாரு. அவர் சொன்னான் பாருங்க, அவன் சொல்றான், வசனம் சொல்லுது, 16ஆம் வசனம், அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை. யாரை பத்தி சொல்றானா? ஆகாப் ராஜா பத்தி சொல்றான். எஜமான் இல்லை, அவன் இல்லை, செத்து போயிருவான் அப்படின்றான். அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். ஆமா, அப்படி சொல்லிட்டான். நீ ஜெயிக்க மாட்டடா, நீ காலி ஆயிருவ, நீ அவுட், அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். பாருங்க, நன்மையானது அல்ல, எப்ப பார்த்தாலும் இவன் பத்தி தீமையானதான் சொல்லுவான். இவன் அப்படிதான் நிறைய தீர்க்கதரிசி இருக்காங்க, வாயில் வரதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டு சொல்லுவாங்க, அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், இந்த நாளில் அது நடக்கும். எனக்கு தெரியும், எனக்கு சொல்லாத தீர்க்க தரிசனம்லாம் இல்லைங்க. இல்லை, 10,000 பேர் இருக்க அடிப்பாங்க பாருங்க தீர்க்க தரிசனம் மாளுங்க. அதுங்க இதுங்க வசனம் சொல்லுது பாருங்க. பொய்யின் ஆவியை கர்த்தர் கூட அமிச்சாராம். 20ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்று ஆண்டவரும் அனுமதிச்சிட்டார். நீ போ. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் தான் பொய்யின் ஆவி ஆண்டவர் அனுப்பிச்சுட்ருவார். வசனத்தை இதுக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி வேணுமாங்க? அது குறி கேட்கறது மாதிரி, தப்பு. அப்படி கேட்டு நடக்காதீங்க. தயவுசெய்து ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உன் நாமத்து நிமித்தம் பிசாசை துரத்தனே, உமது நாமத்து நிமித்தம் வியாதியஸ்க்கு ஜோமனே, உமது நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசனம் சொல்லு. அதுக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா ஆண்டவர். அவன் சொல்லுவான், உன் நாமத்தை நிமித்தம். கர்த்தர் சொல்வார். 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21க்கு பிறகு படிச்சு பாருங்க. வசனம் சொல்லும், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றுவார். நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. வேதத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுங்க. அவங்கள்ட்ட தான் பேசுவார் ஆண்டவர். உங்ககிட்ட பேச மாட்டாரா? தேவ ஆவி உங்கள்கிட்ட இல்லையா? உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? உங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாதா?
உங்களுக்கு ஜெபித்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன், முடியுமா முடியாதா? நான் சொல்லுவேன், என் குடும்பத்தில் இந்த காரியம் இவ்வாறாக நடந்தது. நீங்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசிங்க. ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும். அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுன்னா வசனங்களை சொல்லும். அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்னா விசுவாசத்தை உண்டு பண்ணும். அந்த வசனம் என்ன பண்ணும் என்று சொன்னால் அந்த வசனம் உங்களை உயர்த்தும். நாளுக்கு நாள் சொல்லுங்க, கர்த்தர் உயிரோடு இருப்பார். நான் சொல்வேன், நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். நான் சொல்லுவேன், அது எனக்கு தீர்க்க தரிசனம். எனக்கு தீர்க்க தரிசனம். உங்கள் வீட்டுக்கு யார் தீர்க்கதரிசி? நீங்கள் தான் தீர்க்கதரிசி. இன்னொருத்தாண்ட போய் தலையை கொடுங்க, அவன் சொல்லுவான், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு திட்டமும் தெளிவுமா சொன்னார். விடிய காலையில் ஆண்டவர் சொன்னார், உங்களை தான் காட்டினார். அது சொல்ல, உங்களை தான் காட்டினார், உங்களை காட்டி ஜெபிக்க சொன்னார். நான் ஜெபித்தேன். இதெல்லாம் சும்மா அடித்து விடுறது. சும்மா ஆண்டவரே சொல்ற, பொய் நாவி என்ன பண்ணேன், அவங்க வாயில் அமிச்சிட்டேன். அது என்ன தான் சொல்லும்? பொய் தான் சொல்லும். 400 பேர் என்ன செஞ்சாங்கங்க? 400 தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? பொய் தான் சொன்னாங்க. எத்தனை தீர்க்கதரிசி? 400. ஒருத்தன் இல்லை, 2 இல்லை. இல்லை அவரு சொல்லிட்டாரு, இல்லை இவரு சொல்லிட்டாரு, இல்லை அவரு சொல்லிட்டாரு. இல்லை, கர்த்தர் சொல்லணும். அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய எசேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்திலே அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். ஆமா, சிதைக்கா கிட்ட வந்து என்ன பண்ணா, உண்மையை சொன்னது கன்னத்தில் அரைஞ்சான். கன்னத்தில் அரைஞ்சது மாத்திரமல்ல, அவனை குழந்தை ஜெயிலில் போட்டாங்க. யுத்தம் முடிஞ்சு ஜெயிக்கும் வரை நீ ஜெயிலே கடை. எடுத்து வாசிக்கலாம் 26ஆம் வசனம். அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோட திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் என்றான். ஆமா, ஜனங்களை எல்லாம் கேளுங்க. இடுக்கன் அப்பம். என்னது இடுக்கன் அப்பம்? இடுக்கன் அப்பம்னா பழைய அப்பம், அதாவது ரொம்ப பழசானது. அந்த பழசான அப்பத்தையும் கொடுங்க, தண்ணீரையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். அப்புறம் சீரியாவின் ராஜா தனக்கு என்ன சொல்றானா, இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தின் ராஜாவை பார்த்து, நீ என்ன பண்ணு, வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசிப்பேன். எங்க மாற்றான் பாருங்க. அன்னைக்கு ஆடு போட்டான், மாடு போட்டான், அன்னைக்கு சாப்பாடு போட்டான். இன்னைக்கு என்ன போட்டான்னா, வேஷம் மாறி நீ என்ன பண்ணு, ராஜாவா இரு. என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. நன்மை கொடுக்குற மாதிரி கொடுப்பான். பரவாயில்ல, நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கொடுத்தாங்க. என்னை ராஜாவாக்குறான், அந்த இடத்துல இது என்னை ஆசீர்வதிச்சான். இப்போ என்ன பண்ணா, வேஷம் மாறி. தயவுசெய்து வேஷம் மாறாதீங்க. உள்ளதுபடியும் இல்லதுபடியும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேஷம் மாறினீங்கன்னா ஆபத்து நிச்சயம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். வேஷம் மாறினதுனால தான் பிரச்சனை. ஆதலால் படிங்க. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆமா, பாருங்க, வேஷம் மாறினால இவன் தான் யோசபாத் என்ன ஆயிட்டான். இப்ப வேஷம் மாறிட்டான். வேஷம் மாறின பிறகு இவன் தான் யூதாவின் ராஜா என்று நினைச்சு எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். என்ன பண்ணா, கத்திட்டான், ஓன்னு கத்திட்டான். ஐயோ, முடிஞ்சிச்சுடா நம்ம சான்ஸ். அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ பிரச்சனை நெருங்க, போராட்டம் நெருங்க, பாடுகள் நெருங்க தெரியும். ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் சும்மா விட்டாரா? அவன் கூக்குரலுக்கு பதில் கொடுத்தாரா? நிச்சயம் கொடுத்தார். கர்த்தர் நீங்கள் கூக்குரல் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சத்தம் போட்டு ஜெபித்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருக்கு விரோதமாக தான் செய்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் அவன் பிரச்சனை வரும்பொழுது
கூக்குரலிட்டார். அழகா இருக்கும் வசனம். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கர்த்தர் அவனை விட்டு போல. கர்த்தர் நீங்க தான் போவீங்க, ஆனா கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டார். அப்பொழுது சூழ்ந்து கொண்ட அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். என்ன செஞ்சா? அவனை விட்டு. ஆமா, ஆண்டவர் ஆபத்து நாளிலே உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவனை விட்டு விலகிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. வேஷம் மாறினதுனால பிரச்சனை. தயவுசெய்து பாவத்தின் வேஷத்தை தரித்து கொள்ளாதீங்க. தேவ சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்தது என்னவென்று சொன்னால், ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்று எய்தான். ஒருவன் நினையாமல், அதை கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன பண்ண? சாதாரண வஸ்திரம் தெரிஞ்சிருக்கான். ஆனால் அவனுக்கே தெரில. ஆண்டவர் நினையாத வேளையில் நினச்சிட்டு இருக்கல. ஐயோ, டைரெக்டாக அப்படி வந்து அடிப்பான். அப்படி கிடையாது. நேராக பார்த்து அடிப்பான், அங்கே பார்த்து அப்படி ஷூட் பண்ணுவான். இவனை பார்த்து கரெக்டாக டப் அப்படின்னு ஷூட் பண்ணுவான். இல்லை, அவன் பாட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு தான் சரா பட்டார்னு ஒரு அம்பு வந்தது. அது எல்லா இடத்துலையும் கவர் ஆனது. கொஞ்சோண்டு இடம் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வில்லு குத்த ஆரம்பிச்சிச்சு. அதோடு அவுட். அவன் பார்த்துக்கோங்க. கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நினையாத வேளையிலே சொல்லுங்களேன், நினையாத வேளையிலே கர்த்தர் என்னை காப்பார். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. சுவாசத்தின் சந்தில் அப்படின்னு போட்டிருக்கு 33. கவசத்தின் சந்தில். இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையில். எங்க போட்டுச்சான்? சந்துக்கிடையில். பிசாசு தாக்கணும்னா எங்க வேணாலும் தாக்குவான். ஆனா கர்த்தரோடு இருந்தீங்களா தாக்க முடியாது. யோசபாத் தான் சாகணும். ஆனா யோசபாத்தோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அவன் கூக்குரல் இட்ட பிறகு பரவாயில்ல, இவனையும் போட்டுடலான்டா அப்படின்னு போடலாம் நினைக்கலாம்ல. இவனும் அவன் நாடு தானே, இவனே போட்டுட்டல்னா என்ன? ராஜ வேஸ்தான் தரிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ யாரையும் போய் அடிக்காத. அதனால தான் அவனை அடிக்கலை. நீ யாரையும் சோல்ஜர்ஸை அடிக்காத, சிப்பாயை அடிக்காத, டைரெக்டாக கிங் அடி. வேறு யாரையுமே அடிக்காத, டைரெக்டாக ராஜாவை அடிச்சுன்னா காலி ஆயிரும். இவனுக்கு தெரியல. அது ராஜா வேஷம் போட்டால் நம்மளை விட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி யார் நினச்சான்? இஸ்ரவேல் ராஜா ஆகாப் நினச்சான். அவன் போட்ட பிளான் வேறு, இவன் போட்ட பிளான் வேறு. இப்படி தப்பிச்சுக்கலாம், ஜெயிச்சுக்கலாம்னு நினச்சான். அந்த பிளானை ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அவன் பார்க்குறான், ராஜா மாத்திரம் அடி வந்துட்டான். நேராக ரைட் கரெக்டாக. ராஜா யாருன்னா யோசபாத். ராஜா வேஷம் போட்டிருக்கான், அடிக்க வந்துட்டான், வெட்ட வந்துட்டான். ஆனால் அவன் கத்த ஆரம்பிச்சான். என்னாச்சுன்னா, எப்படி கத்திருப்பான்? கூக்குரலிட்டான். ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தினாலும் போட்டிருக்கலாம்ல. பரவாயில்லடா, நீ எதிரி தானடா, கத்தாலும் பரவாயில்லடா, நீ கத்தாலும் பரவாயில்ல, நீ வேஷம் போட்டாலும் பரவாயில்ல, அடிச்சுருக்கலாம்ல. அடிக்கல. மனுஷ தயவு, தேவ கிருபை. கர்த்தர் உங்களை காப்பாற்றும். ஆமென். ஆபத்து நாளில் அவர் உனக்கு துணையாக இருப்பார். அவங்க கத்தின வேளையில் கத்தினத்துக்காக ஏங்க போகணும்? அதுதாங்க கர்த்தருடைய கிருபை. ஆமென். கத்தினால அப்படின்னு போட்டிருக்கலாம்ல. பிரியமான தேவஜன், நீங்கள் அழுது கத்துறதுனால ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? கண்டிப்பாக இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக அதனால் அதுக்குன்னு உட்காந்து ஒவ்வொன்று கதறிட்டே உட்காந்துட்டே இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருந்தால் கதறவே மாட்டீங்க. கர்த்தருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. இந்த வசனம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த வார்த்தை இருக்கணும். இவன் ஏன் ஆண்டவர் விட்டார்னா, இவன் ஊழியம் செய்திருக்கிறான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறான். அநேக ஜனங்களுக்கு, பட்டணங்களுக்கு போய் வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால அவனுடைய கூக்குரல் என்ன ஆச்சு? கேட்கப்பட்டது. ஆமென். என்னை நினைத்தருளும் என்று சொல்லி சொல்கிறான். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வேதத்தை வைத்திருக்கிறபடினாலே என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் அந்த எதிரிகள் அவனை விட்டு போனாங்க. ஆனால் ஆகாப்புக்கு அப்படி இல்லை. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி எனக்கு இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கும் காயப்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். நல்ல பாத்து, சாயங்காலத்துல எல்லாம் ரத்தம்லாம் போய் கடைசியில் அவன் இறந்து போனான்.
ஆனால் யூதாவின் ராஜா அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா? அடுத்த அதிகாரம் சொல்லுது, 19ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். எப்படி போனா? நீங்க எப்படி போறீங்க? நிஜமா ஆமென். சமாதானத்தை ஏன் போனான்னா, அவன் ஊழியம் செய்ய போனான், சமாதானத்தோட போனான். சொல்லுங்களேன், நீங்க சமாதானத்தோட சித்தமா இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஹல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிற கர்த்தாவே, இந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமையான ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த பிரசன்னம் எங்களோடு கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி, கொடுத்த சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கர்த்தரின் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நோக்கி பார்க்க ஆண்டவரே, எங்கள் இருதயத்தினுடைய யோசனைகளை எல்லா விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க சுவாமி. இந்த நாள் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடத்தக்கதான ஒரு நல்ல ஒரு உறவுகளை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. தவறான காரியங்களுக்குள்ள நாங்கள் எங்களை நுழைத்து கொள்ளாதபடி ஆண்டவரே, யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால சுவாமி தப்புவிக்கப்பட்டது போல் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு அனுசாரியாக மாறும்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி கண்ணுக்கு தப்பன குருவி போல கர்த்தாவே எங்களை நீங்கள் காத்து வழி நடத்தும்படிக்கு ஆண்டவரே, தேவனுடைய நோக்கத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நமக்கு ஒரு பாலகன் கொடுத்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். இந்த எல்லா ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிறப்பு ஆண்டவரே, இவைகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டாண்டவரே, நீர் எங்களுக்காக வந்திருந்த பூமிக்கு இதை நினைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பலப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்